அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நரசிம்மணி நகர் நல சங்கத்தின் 15வது தொடக்க விழாவை முன்னிட்டு இந்த சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நரசிம்மணி நகரில் வசிக்கும் மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியோடு அன்போடும் தெரிவித்துக் கொண்டு வருடம் தொடர்ந்து நடைபெறுகின்ற, அதாவது ராஜா சார் யாரெல்லாம் எந்த துறையில் சிறப்பாக செயல்படுகிறார்கள், நான் ஆண்டாண்டு ஒரு வருடமாக சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படிதான் ராஜா சார் கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல. அது ஒரு இடத்துக்கு போனால் அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்க. நிச்சயமா நமக்குலாம் கூட அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு தான் இல்லை, வராது. தெளிவாக இப்போ கூட சொன்னாங்க, நான் வந்து அந்த மீட்டிங் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த இடத்துல அந்த அம்மாவை நான் பார்த்தேன் அப்படி. இது வரைக்கும் அவர் கொடுத்தது நிச்சயமாக வீண் போகலை. அதுதான் சொன்னாங்க இல்லையா, இறைவன் தெரியும். இறைவன் வந்து நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் நேரில் வர முடியுமா? நான் ஒவ்வொருத்தரும் நேரில் வந்து காட்சி கொடுப்பேன். இப்போ மனிதர் மூலியமாக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் மனிதர் மூலியமாக தான் நம் கடவுளை வந்து உணர முடியும். ஆகையால் கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் நம்ம ராஜா சார். எங்களுக்குமே பெரும் உதவியாக இருக்காரு. இப்போ கூட பாருங்க, இப்போ பஸ் எல்லாம் வந்து இப்போ மக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ அவசரப்பட்டு இருக்காங்க. இதுக்கு எழுதினாரு, இப்போ பஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸும் வந்தது அவர் தான் காரணம் இல்லைங்களா? எல்லாமே அவர் தான் காரணம். எங்களால் சில எங்கள்கிட்ட சொல்லுவார், சில இது நாங்கள் செய்வோம். பட் அதில் வந்து 100% 80-90% அவரோட பங்களிப்பு தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்களுக்கு விட மிஞ்சமான 10-20% தான் எங்களோட பங்களிப்பு அதில் இருக்கும். முழுக்க அது ராஜா சார் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படியே தேர்ந்தெடுத்தவர் தான், வருடம் சேர்ந்து தான். இப்போ மருத்துவத்துறையில் நம்ம திருமதி ஜோதி அவர்களையும் நம்முடைய ஊராட்சி பணியாளர் வந்து ரஜித்குமார் உள்ளபடியே நல்ல ரஜித்குமார் ஒரு டைமில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல், அது ஓப்பனாக வெளிப்பட சொல்கிறேன், எண்ணம் தான் அவர், எங்கள் சித்தப்பா மகன், வேறு யாரும் எண்ணம் தான் அவர். ஆனால் இப்போது நல்லா அதான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு நிலையில இருந்து அதுலேருந்து விடுபடணும். விடுபட்டு எழுந்து வந்தால் நிச்சயமாக நல்ல பாதை கிடைக்கும். அதிலேயே விழுந்து கிடந்தால் பாதை கிடைக்காது. ஆனால் அதுலேருந்து தெளிந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா எந்த இது இல்லாமல் இப்போ நல்லபடியாக நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு கண் கூட தெரியுது. ஆனால் அது ராஜா சார் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி ஜோதியம் சரி, உள்ளபடியே ஆத்மதிருப்தியோட வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ சொன்னாங்களா அவங்க, நாங்கள் இந்த அளவு பண்ணி நிச்சயமாக அவங்க வந்திருக்கலாம், இருக்கிற மாற்றோட கொடுத்துட்டு இதாம்மா இருக்குது, இல்லைம்மா அவங்க கொடுக்கலம்மான்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகாது இல்லைங்களா? அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம எப்படி நாங்களாம் எல்லாம் மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோமோ, எங்களால் முடிஞ்சு செய்கிறோமோ, அது மாதிரி அவங்களும் மக்களுக்கு நம்மளை முடிஞ்ச ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அது பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்போ சம்பளம் நம்மளுக்கு வந்துடுது, அது யாரும் தடுக்க போகிறது இல்லை இல்லைங்களா? நம்ம செய்யறவங்க நம்ம கொடுக்குற டேப்லெட் இதான் இருக்குது, கொடுத்துட்டு ஒழித்து முட்டு போகிறது பெரிய விஷயம். இருந்தாலும் அதை பாருங்க, அவங்க எங்கேயும் யார்கிட்டயே வாங்கி அதை வந்து நம்ம வந்து, ஆனால் நானும் கேட்பேன், அவங்கள்ட்ட அப்போ ரிப்போர்ட் கேட்பேன், ஏமா இன்னைக்கு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கேட்பேன். சார் 60 பேருக்கு கொடுத்துருக்கேன், இங்கே 55 பேருக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் இவ்வளோதான். இப்போ இடையில சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, இங்கேருந்து நம்ம பிஹெச்சி அங்கே கூப்பிட்டாங்க ஸ்லம் போர்டுக்கு. அப்போது இங்கே வரும்போதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் தலைவர் இது மாதிரி வந்து எங்களால் சரியாக அந்த மருந்துலாம் வாங்க முடியல, அந்த அம்மா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னால், இல்லை சார் அங்கே கூப்பிட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மேடம் யாருமாவது சார் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் எதுக்கு அவங்கள அனுப்புறீங்க, இங்கே ஒரு நாளைக்கு 60 பேர் 70 பயனாளிகளுக்கு வந்து பயனடைகிறாங்க. இப்போ இது போல இருக்கிறவங்கள அவங்களே நீங்கள் அங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவருக்கு வந்து நான் வார்ன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ராஜா சார்கிட்ட சொல்லி, சார் இது நீங்கள் பேப்பரில் போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் சொல்லி அவர் பேப்பரில் போட்டு, அதுக்கு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்கள் லைனில் வந்தார், தலைவர் இது மாதிரி பேப்பர்லாம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஎம் லைனில் வந்தார். சார் இனிமேலாவது நீங்கள் வந்து பெரும்பாகத்தை நியமிச்சிங்க இல்லையா, நீங்கள் எதுக்கு அங்கே கூப்பிடுறீங்க, ஆட்கள் இல்லை நீங்கள் வேறு ஆட்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தலைவர் மாதிரி தவறு நடக்காது, இனிமேல் அந்த அம்மா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது. இல்லைன்னு சொன்னோம்னா, இந்த அம்மா இல்லைன்னு சொன்னால் 70 பேர் ஒரு நாளைக்கு அவங்க எங்கே மேடாக்கு போனால் மேடாக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களாம். நீங்கள் பெரும்பாலும் எங்கே வரீங்க அப்படின்றாங்க. வயதானவங்க எப்படி மேடாக்கு போக முடியும்? இப்போ அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறோம். ராஜா சாரும் நாங்கள் எல்லாமே இணைந்து
இது அது போல வந்து இந்த மாதிரி நல்லா உள்ளபடியே நல்ல ஒரு ஆத்ம மக்களுக்காக பணிபுரிகிறாங்க. சந்தோஷமா, வாழ்த்துக்கள். ரஞ்சித் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிள்ளைங்கள் எல்லாம் நீங்களெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, பரிசு வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? இதையெல்லாம் வந்து வாங்கினதோட வந்து சந்தோஷத்தை மனசோட நிறுத்திக்கணும், தலைக்கு ஏற்றிக்கூடாது. புரியுதுங்களா? சந்தோஷம்ன்றது இங்கே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன எனக்கு நினைக்கிறேன், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வரணும்னா, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுத்து என்ன ஸ்கோர் பண்ணணும். ஐயோ நம்ம பரிசு வாங்கிட்டோம், நம்ம அடுத்த முறை இன்னும் வந்து நம்மளோட மார்க் அதிகமாக எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு எண்ணங்கள், இன்னும் அதுதான் போகணும். இதோட சந்தோஷங்கள் அப்படியே எண்ணி பார்த்தீங்கன்னு இப்போ கொஞ்சம் மனசில் பயத்தை ஏற்றிக்கணும். ஐயோ நம்மளுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நல்லா படிக்கணும். அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும். நம்ம இன்னும் மார்க் இப்போ 80 மார்க் வாங்கணும், இன்னும் 100 வாங்கணும், 90 வாங்கணும், 100 வாங்கணும், அப்படிதான் ஏம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல், உங்களை என்கரேஜ் பண்ணுறோம் இல்லைங்களா? நல்லா படிக்கணும், நல்லா படிங்க. இன்னும் நம்மளோட பெரும்பாக்கத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. நீங்க எல்லாம் சொல்றீங்க நம்ம பெரும்பாக்கத்தை யாரும் போய் சேர மாட்டேன்றாங்க. கோயம்புத்தூர்ல மதுரைலாம் வராங்க, அட்மிஷன் கேப் போட்டு வராங்க. எல்லாம் ஆன்லைன் தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்திலாம் தான் வந்து இப்போ ரெக்கமெண்ட் சொன்னால் எடுத்துப்பாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. மார்க் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு முதல்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அது மாதிரி நல்லா படிங்க. கவர்மெண்ட் காலேஜ் கூட நல்லா படிக்கிறாங்க, நல்லா அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் பணம் கட்டியே நம்ம போனோம் இல்லைங்களா? வசதி படைச்சவன் போகிறான், பணம் கட்டி போகிறான். வசதி படைச்சவனே அங்கே வரான்றான். எல்லாமே எதுக்கு வராங்க? கவர்மெண்ட் டாக்டர் முடிச்சது கவர்மெண்ட் டாக்டருக்கு வராங்க. என்னம்மா எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் வராங்க. பிரைவேட்ல படிச்சாலும் எங்க வராங்க? கடைசியா கவர்மெண்ட் வேலைக்கு தான் வராங்க. அப்போ இப்ப அரசாங்கம்லாம் பாருங்க, இப்போ வந்து நீங்க தொடக்கத்துல இருந்தே நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தாலே உங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அதனால நல்லா படிங்க. உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுலாம் ராஜா சார் மேலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தினேஷ் சார்லாம் இருக்காங்க. இந்த வருடம் சார்லாம் வந்து நமக்கு உங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு உதவி கொடுத்து இல்லையா? நீங்களாம் இந்த வயசில் 2000 பண்ணாங்களாம், இந்த 2000 பார்க்கவே இல்லை. சின்ன வயசில் நம்மளாம் பார்த்துருப்போமா சார்? 2000ன்றது பெரிய காசு உங்கள் வயசுக்கெல்லாம். இப்போ நீங்கள் நாங்களாம் 2000 ரூபா பார்க்குறோம். நாங்களாம் 10 50 பைசா, 1 ரூபா அப்படி தான் பார்த்துருக்கோம். 1 ரூபா 2 ரூபாய்க்கு மேலே பார்க்கவே இல்லை. 5 ரூபாலாம் பெரிய காசு. அப்போ ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம நல்லா படிக்கிறோமா, அதனால நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து குவியுதுன்னா, அப்ப நீங்க இன்னும் படிச்சா இன்னும் என்ன குவியும்? நிறைய குவியும். கல்வி ஒன்று மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். புரியுதா? கல்வியால் மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க, வல்லரசு வல்லரசுன்னு. படிச்சா மட்டும் கல்வியால் மட்டும்தான் ஒரு நாட்டை வல்லரசாக்க முடியும். சரிங்களா? அதனால நல்ல கவர்மெண்ட்ல இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் ஸ்கூல்ல கூட பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. பப்ளிக் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்க, டஃப் கொடுக்குறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்லம்போர்ட் ஸ்கூல்ல எவ்வளோ பிள்ளைங்க நல்லா படிக்குது. இன்னைக்கு நாங்களாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் அந்த ஹெட்மாஸ்டர்லாம் அப்பப்போ ஏதாவது ஒரு கேட்டுட்டு இருப்பாங்க, என்னால நான் பண்ணிட்டே இருப்பேன். அதனால ஸ்கூல் தான்ன்றதுலாம் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாம். நம்மளுடைய நிலை நிறுத்தி நம்ம வந்து மனசுக்குள்ள ஏந்தி நம்ம படிச்சு தான் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த எண்ணங்கள்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சகவாசம் வச்சுக்க கூடாது. நல்லா படிக்கிற பிள்ளைகள்லாம் மெயின் அது பாருங்க. சரிங்களா? அதுதான் ஏன் சொல்றோம்னா, காலங்கள் ஒரு காலங்கள் இப்போவே வயசுலாம் பார்த்துட்டீங்க. உங்களெல்லாம் தெரியாது, சின்ன பிள்ளைங்க. அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, இப்போ கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் அவங்க அதுக்கு என்ன மெனக்கடுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது யாருக்குமே. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்மளுடைய நிலைகளை நிலைநிறுத்தி இப்போன்னு சொல்றேன், ஒன்னே நம்ம கிட்ட இருந்து பறி போகாது. ஒன்று நம்ம இருக்கிற வரை கல்வி மட்டும்தான். இது வேணா இந்த பணம் பொருள் எது வேணா திருடிப்பான். எது திருடாதது எதுனா கல்வி மட்டும்தான். நினைச்சது புரியுதுங்களா? அதை ஒன்று மட்டும் கற்றுனால நிச்சயமாக நம்ம எங்கே போனாலும் நம்ம வாழலாம். அதனால உங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சு கொடுக்குறேன். அதுதான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், பரிசு வாங்கிட்டோம், நம்ம கவர்மெண்ட் ஆனால் முடிஞ்சு போச்சுறான்னு நினைக்காதீங்க. அடுத்து இன்னும் என்ன ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, ஜோதியாக இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ நம்ம இன்னமும் வந்து ஓடணும். அப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தை வரணும், இன்னும் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்.
அதுக்காக தான் இது உங்களுக்கு இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஓடணுன்றதுக்காக தான் இந்த பரிசு இல்லையா. அதையால எனக்கு டைம் இல்லை, எனக்கு இங்கே வந்து உட்காந்ததுலேருந்து ராஜா சார் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு எல்லாங்க என்னங்களே எனக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால தொடர்ந்து வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு நம்ம தினேஷ் சார். சார் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன். அதே போன்று ராஜா சாரோட சன்னு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து நான் வந்து அதாவது கல்லூரியோட ஃபீஸ் செலவு நானே வந்து புதுமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உள்ளபடியா சார் நான் உங்களோட சன்னுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சா சொல்லுங்கள். நிச்சயமாக இறைவன் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களோட மகனுக்கு கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி அந்த அந்நியமா நல்லா படிக்கணும், புரிஞ்சுங்களா. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது, இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும், புரியுதா. நமக்கு ஃபீஸ் கடவுள் கிடச்சிட்டாங்க நம்ம எப்படின்னா படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது, புரியுதா. அவங்க பேர் சொல்லணும். அடுத்த முறை நீங்கள் வந்து இந்த வருடம் நடக்கும் இந்த ஆண்டு விழாவும் சரி, இந்த நிகழ்ச்சியும் சரி, இது போல வந்து சாருக்கு வந்து நிச்சயமாக கடவுள் வந்து நல்லா இன்னும் ஒரு ஆயுள் நல்லா கொடுக்கணும். ஏன்னு சொல்லணும்னா இன்னும் நிறைய பேர் இன்னும் வந்து ஆளாக்கணும், அவர் நிறைய பேர் இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும், அவங்க எல்லாமே வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதனால நிச்சயமாக கடவுள் வந்து ராஜா சாரை இன்னும் நல்லா ஒரு ஆயுள் கொடுத்து எங்களுக்கு கூட எப்பவுமே வச்சிருக்கணும் என்று நான் இறைவனை வேண்டுகின்றேன். அதுபோல் நல்லா படிக்கணும் எல்லாமே. உங்களுக்கெல்லாம் நம்ம ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கின்றேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நம்முடைய ஊராட்சி செயலர் உண்மை அருமையாக செயல்பட ஒரு செயலர் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிந்து கொண்டு என்னுடன் வருகை தருகின்ற முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு SR முருகன் அவர்களையும் தம்பி விக்கி அவர்களையும் அவர்களுடன் வரவேற்று விடைபெறுகின்றேன். அதே போல் ராஜா சார் வந்து சொன்னாங்க ரோடு விஷயம்லாம் கேட்டாங்க. இப்போ வந்து இந்த ரெட்டப்பிள்ளையார் கோயில் தருவோம், நம்ம பைண்டியம்மன் கோயில் தருவோம், ரோடு போட போகிறோம் சார், ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், அடுத்தது வந்து நீங்கள் சொன்னீங்களா கோல்டன் ஜஸ்ட் எல்லாமே ரோடு கிட்ட ஒரு 140 ரோடு கொடுத்துருக்கோம். 7 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ எஸ்டிமேட் போயிருக்குது. அது எஸ்டிமேட் போயிட்டு வந்த உடனே அந்த பணிகள் நாங்கள் வந்து துவங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிந்து கொள்கின்றேன். ஓரளவுக்கு மேக்சிமம் பெரும்பாகத்தில் ஓரளவுக்கு ரோடு முடிச்சிடும். இன்னும் 140 பேலன்ஸ் இருக்குது. முக்கியமாக அது 140 ரோடு கொடுத்துருக்குறோம். என்ன சார் எல்லாமே எஸ்டிமேட் போயிருக்குது. பெரும்பாலும் மட்டும் 7 கோடி அதிகமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் 10 எனக்கு இன்னும் 1 கோடி 2 கோடி கூடுதலாக வேணும், 8 கோடி 3 கோடி ஒதுக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட நான் போராடிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாங்கணும் வாங்கி நிச்சயமாக எவ்வளோ சீக்கிரமோ எங்களுக்கு வந்த உடனே நாங்கள் அந்த சாலை பணிகளை நாங்கள் முடிச்சு தர மாதிரி இந்த தன்மை தான் போட்டு தெரிந்து கொள்கின்றேன். நன்றி சார்.